பித்திருக்கள் பூஜை நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை. ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை பித்திருக்கள் பூஜையாகும். பித்திருக்களை தினமும் காலை எழும் பொழுதும் இரவு படுக்கும் பொழுதும் நினைத்து வணங்க வேண்டும். பித்திருக்கள் கருணையே வடிவானவர்கள். பெற்றோர்கள் மறைந்த தினம், அமாவாசை, மாதப்பிறப்பு, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் மற்றும் வருடாந்திர திதி ஆகிய காலங்களில் பித்திருக்களை வணங்கி பூஜை செய்வது அவசியமாகும். நாம் பக்தியுடன் செய்யும் பித்திருக்கள் பூஜை பலன்கள். தென்னைத்தான் உண்ட நீரை தலையால் தான் தருவது போல நம் குடும்பத்திற்கு நற்பலன்கள் வந்தடையும். பித்திருக்கள் பூஜை பயனால் நம் குடும்பத்தில் நோய், நிம்மதியின்மை, விவாகம் தடைப்படுதல் மற்றும் அன்றாட செயல்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் கண்கண்ட தெய்வமான பெற்றோரை வணங்குவது அளவு கடந்த சக்தி உள்ளது. நாசிகர்கள் கூட தன் தாய் தந்தையை வணங்கி தினமும் காரியத்தை தொடங்குவார்கள். உதாரணமாக, மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வெளியில் செல்லும் பொழுது தன் தாயை வணங்கி செல்வார் என்பது அனைவரும் அறிந்ததே. பித்திருக்கள் பூஜிப்பது புண்ணிய காலங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது வாழ்வில் கடைசி காலம் வரை அனைத்து நன்மைகளையும் அளிக்கும். பித்திருக்களை மறப்பவன் மகா பாவி ஆவான். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்போது முதலில் பித்திருக்களை பூஜிப்பது அவசியமாகும். சிதார்த்தம் அன்று பசுக்களுக்கு பில், அன்னம் ஆகியவற்றை கொடுப்பது பூர்ணமாக சிராத்தம் செய்த பலனை அடைவார்கள். பித்திருக்கள் பூர்ண திருப்தி அடைவார்கள். இந்த ஆசீர்வாதம் கிரக தோஷங்களையும் செய்வினை போன்ற கொடிய செயல்களையும் உடனடியாக நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை. சிவாலயங்களில் மோட்ச தீபம், நெய்விளக்கு ஏற்றி வணங்குவதால் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிராத்த தினத்திற்கு முன்தினம் ஸ்திரீ சேர்க்கை, பிறர் வீடுகளில் புசிப்பது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். பித்திருக்கள் இறந்ததை எவ்வாறு பஞ்சாங்கம் மூலம் தெரிந்து கொள்வது? பஞ்சாங்கத்தில் வரப்பிள்ளை திதி, தேய்பிறை திதி 15 என இருக்கும். இதில் இறந்தவர்கள் தமிழ் மாதத்தில் எந்த திதியில் இறந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். இறந்த வருடம் எந்த தமிழ் மாதத்தில் இறந்தார்கள் என்பதை அறிய வேண்டும். தமிழ் மாதத்தில் வளர்பிறை திதியா தேய்பிறை திதியா என குறித்து கொள்ள வேண்டும். வருடாந்திர திசையை பார்ப்பதற்கு வருடம் வாங்கக்கூடிய தமிழ் மாத பஞ்சாங்கத்தை தமிழ் மாத பக்கத்தில் எடுத்து வளர்பிறை திதியாக இருந்தால் எந்த திதி இறந்தார்கள் என்று, தேய்பிறையில் இறந்தார்கள் இருந்தால் எந்த திதியில் இறந்தார்கள் என்று திவசத்தை பார்த்து அந்த திதி அன்று திவசம் கொடுக்க வேண்டும். பிறகு ஒரு நாள் நான் குறிப்பு பற்றி விவரமாக தனியாக ஒரு பதிவு பெறுகிறேன். இந்த பதிவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாததால் மீண்டும் நான் வீடியோ பதிவு செய்ய மன நினைவு ஏற்படும். மற்றும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.